அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். ஃபைனலி நாங்கள் ஊருக்கு போகிற நாள் வந்தாச்சு. ஊருக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி கிச்சனில் என்ன மாதிரி வேலைலாம் பார்த்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன், எப்படி பேக் பண்ணேன், இந்த டீட்டெயில்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சொல்லியிருக்கிற ஏதாவது ஒரு ஐடியா, டிப்ஸ், இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ரோஸ் பெட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கும் 4-5 நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அஸ்பரை தூங்க வச்சுட்டு தான் சில வேலைலாம் பார்க்க முடியும். நமக்கு பொட்டி கட்டுற வேலை பெருசாக இருக்காது. ஏன்னா ஷாப்பிங்லாம் இங்கே பண்ண மாட்டோம், ஊர்லேருந்து வரும்போது தான் செய்கிறது. அதை விட முக்கியமாக கிச்சன் பேக்கிங் இருக்கும். ஏன்னா நம்ம கிச்சன் ஓப்பன் கிச்சன் உங்களுக்கே தெரியும். இப்போ அப்படியே போட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போகிறப்ப இருக்கிற ஹாப்பினஸ் திரும்ப வரும்போது சுத்தமாக இருக்காது. அதுவும் அங்கே இருக்கிற ஒரு நிமிஷமும் நான் போட்டபடி வச்சுட்டு வந்துட்டேன், அப்படியே கிடக்கு, போய் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு கிச்சனை ஒதுங்க வைக்க முடியுமோ, எந்தெந்த பொருளை எப்படி பாதுகாத்து காப்பாற்ற முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். அது என்னமோ பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போகிற குஷியில் இந்த வேலை எனக்கு பெருசாகவே தெரியாது. ஒரு வருஷமாக அலுப்பு இல்லாமல் நானும் செஞ்சு வச்சுட்டு தான் போகிறேன். முதல்ல ஃப்ரிட்ஜில் தான் கை வச்சேன். ஏன்னா கிச்சன் வந்து இன்னும் 4 நாள் இருக்குது இல்லையா, சமைப்போம். சரி ஃப்ரிட்ஜை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வெஜிடேபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வச்சுருப்போம் பாருங்கள். இந்த பேஸ்கெட்டில் நான் காய்கறிலாம் வைக்கவே மாட்டேன். ஊர்லேருந்து கொண்டு வர மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறிவிடகம், புளி, அப்புறம் மஞ்சள் தூள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன். நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பாக்கெட் மல்லி இருக்குது. அதுக்கப்புறம் குண்டு மிளகாய் புதுசுன்னு அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ இது பழசாக போச்சு. ஸோ இது வந்து ஒரு பாக்கெட் தான் இருக்குது, மீதி எல்லாம் காலியாயிருச்சு. இப்போ நான் பார்த்து வச்சுட்டும் போவேன். ஏன்னா போன வருஷம் எவ்வளோ கொண்டு வந்தோம், இப்போ எவ்வளோ இருக்குது, மறுபடியும் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்கப் தான் இது. இப்போ வீடியோவில் சொன்னது எனக்குமே ஒரு ரிமைண்டர் மாதிரி. அங்கே போனதுக்கப்புறம் எவ்வளோ இருந்துச்சாங்க அப்படின்னு சுத்தமாக எனக்கு மறந்துடும். இப்போ இதை பார்க்கும்போது ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இந்த மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம், புளி கொஞ்சம், அதுக்கப்புறம் கறிவிடகம் அப்படின்னு சொல்லுவோம், தாளிப்பு வடகம், அதுவுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நான் பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். ஊரில் அம்மா போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டா போதும், இந்த வருஷம் ஓடிடும். நாங்கள் போன வருஷம் ஊரில் போட்டு இந்த கறிவிடகம் கொண்டு வந்தது எப்படி கருத்து போகாமல் கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சது, 2வது அந்த எண்ணெயோட அளவுலாம் கரெக்டாக சேர்த்தது. ஆல்ரெடி கறிவிடகம் எப்படி போடணும் அப்படின்னு ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பழைய மசாலா எல்லாமே ஒரு பையில் வச்சு ஒரு பக்கமாக ஒதுக்கியிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடு காலியாக இருந்துச்சு இல்லையா, இதில் வந்து மிச்சமாக இருந்த ராஜ்மா, கடலைப்பருப்பு, சன்னா, அப்புறம் சோயா சங்க்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நான் ஊர்லேருந்து வந்தோன்னே இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருவேன். இந்த பழைய மசாலாவை முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கொண்டுட்டு வர புது ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த பேஸ்கெட்டில் நிரப்பி வச்சுருவேன். இப்போது ஊர்லேருந்து வந்தோடனே இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக வந்து அடுக்கி வைக்க எனக்கு கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும்ல. நம்ம வருஷம் கொண்டு வரோமா, இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் கலர் மாறாமல் இருக்குது. அதனால் அப்படி தான் வச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஒன்று வந்து பொட்டுக்கடலை, வெள்ளை மிளகுத்தூள், சாட் மசாலா, அப்புறம் சன்னா மசாலா, பெருஞ்சீரகம். ஜீரகம் கூட வண்டு வரமாட்டுதுங்க. இந்த பெருஞ்சீரகம் ஏன்னே தெரியல, கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணால் கூட சீக்கிரமே வண்டு வந்துடுது. அதனால் எப்போதுமே இந்த பெருஞ்சீரகம் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சு இந்த டோரில் இங்கே தான் வச்சுருப்பேன். வெளியில் அதிகமாக வைக்க மாட்டேன். தாளிப்புக்கு கம்மியாக மட்டும் எடுத்து வச்சுப்பேன். இந்த சாக்லேட் சிரப்புன்னு ஆசைப்பட்டு வாங்கினானுங்க, வேஸ்ட்டு, அவ்வளோவா சாப்பிடவே மாட்டேங்கிறானுங்க. டேட் போகிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் போட்டுருவோன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து கருஞ்சீரகம், அப்புறம் கருப்பு எள்ளு, சோயா சாஸ், அப்புறம் குங்குமப்பூ, இது எல்லாமே எப்போதுமே இந்த டோரில் இது ஃபிக்ஸடாக இதே இடத்துல அப்படியே இருக்கும். அப்புறம் நான் இந்த குப்தா ஃப்ரைலாம் பண்ணுறேன் இல்லையா, அதுக்காக இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணால் தேவைப்படுமேனு கொஞ்சம் எண்ணெய் பேக்கெட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் அந்த எண்ணெய் பேக்கெட்டில் வந்து சப்பாத்தி மாவுலாம் மிச்சம் இருக்குது அப்படின்னா அதில் வச்சா நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருப்பேன். இப்போது ஃப்ரிட்ஜில் பாதி வேலை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனோட கவுண்டர் டாப்பில் கீழ்த்தட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இங்கே பெரிய டப்பாவாக வச்சுருப்பேன். ஊர்லேருந்து கொண்டு வர அந்த வத்தல், அப்படியே வடகம்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து படையான் அப்படின்னு சொல்லி தான் பழக்கம். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு அடியில் ஸ்டோர் பண்ணுவேன். அது இல்லாமல் காலியான மிச்ச பாக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி காய வச்சுருக்கேன். இதில் முக்கியமாக நான் என்னென்ன வைப்பேன் அப்படிங்கிறத காட்டுறேன், இது காயட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் நம்மளுடைய ஏர் ஃப்ரையர் ஓவன் இருக்குது இல்லையா, அதுக்குண்டான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அது உள்ளேயே வச்சுட்டேன். சின்ன பொருளாக இருந்தாலும் சரி வெளியில் வைக்காமல் எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வச்சுட்டேன். வெளியில் இருந்தால் தூசி ஆகுமேனு. இந்த ட்ரம் மட்டும் வெளியில் இருக்குது. இது உள்ளே இருந்து தான் பேக் பண்ணி நமக்கு அனுப்புனாங்க. ஆனால் நானும் எப்படியோ வச்சு பார்க்குறேன், எனக்கு அது சரியாக வரல. சரி வெளியிலே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்து கை வச்சது இந்த கண்டெய்னர் தான். நம்ம மாதம் வாங்குகிற மளிகை ஜாமான் எல்லாத்தையும் நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன்.
இந்த வருஷம் ஊருக்கு போறோமா, இல்லையான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம கன்ஃப்யூஷனோட தான் இருந்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல மளிகை ஜாமான் வாங்குறத அப்படியே கட் பண்ணிட்டேன். ஏன்னா போயிட்டோம் அப்படின்னா வாங்குன ஜாமான் வேஸ்ட்டா போகும். போகல அப்படின்னா கூட நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மாசம் மாசம் மளிகை ஜாமான் எழுதி பல்கா வாங்குவோம் இல்லையா? அத கட் பண்ணிட்டு அப்பப்ப தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ டிக்கெட் போட்டாச்சுன்னு சொன்னதுமே இத சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்ப காட்டுறேன் பார்த்தீங்களா? இது வந்து எங்க ஊர் பக்கம் கரியப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். அடிபட்ட இடம், அந்த ரத்த கட்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து கரண்டில கொஞ்சமா போட்டு, அது கூட மஞ்சள் தூள், அப்புறம் எலுமிச்சை பழச்சாறு, தேங்காய் எண்ணெயான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு சேப்பாங்க. சேர்த்து ஸ்டவ்ல வச்சு காய்ச்சுனா இளகி நல்லா கொதிச்சு வரும். அதுக்கப்புறம் அடிப்பட்ட இடத்துல, அந்த ரத்த கட்டு இருக்கிற இடத்துல நல்லா நீவி விட்டு தேய்ச்சோம் அப்படின்னா 2டே நாள்லயே குணமாயிரும். இந்த கரியப்பழம் அப்படிங்கிற மருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஊர் பக்கம்லாம் இருக்கா? இல்ல வேற பேர் இருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்கிறது. இந்த ரேக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சோப்பு தூளு, பிரஷ்ஷு அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு, அதெல்லாம் வந்து கெட்டு போகாது, ஒண்ணும் ஆகாதுல்ல. சும்மா அப்படியே வைக்கிற ஐட்டம்ஸ் தானே. அதெல்லாம் அப்படியே அடுக்கி மட்டும் வச்சிருக்கேன். இப்ப இந்த ஒரு பேஸ்கெட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து இருக்கிற மளிகை ஜாமான் எதெல்லாம் வண்டு வராதோ, அது எல்லாத்தையும் இந்த இடத்துல அடுக்கி வைக்கணும். ஸோ வெளியில வச்சிருந்தாலும் வண்டு, பூச்சிலாம் வராது, வீணா போகாது அப்படிங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் டேட் செக் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் இந்த ஒரே பேஸ்கெட்லேயே வச்சுட்டேன். இது வந்து மந்திக்குள்ள லெமன், அதுவுமே காலி. ஒரு பீஸ் தான் கிடக்கு உள்ள. அப்புறம் ஸ்பைசஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, அது எல்லாத்தையுமே வாசனை போகாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் வச்சு அதையுமே கவர் பண்ணி அதே பேஸ்கெட்லேயே வச்சுட்டேன். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த கண்டெய்னர்லேயே வச்சுட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு இதில் ஸ்டோர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 2யுமே நான் காலி பண்ணி வைக்கணும். இப்போ இங்கேருந்து வெளியில் எடுத்தேன் இல்லையா? அதில் எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ அதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். அதெல்லாம் வெளியில் வச்சுருக்கேன். நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அதே மாரி இந்த 2 தட்டு ஃபுல்லாவே நான் காலி பண்ணி வச்சிருக்கேன். இதில என்னென்ன வைக்க இருக்கேன்னு நான் காட்டுறேன். நான் ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைக்கிறதும், உள்ள வைக்கிறதும், வெளியில கழுவி கழுவி கவுக்குறதையும் பார்த்துட்டு, இவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். அங்க ஹால்ல போய் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறான். திரும்ப அங்கேருந்து கொண்டு வந்து இங்க வைக்கிறான். நானும் ஒன்றும் சொல்லலை. ஏதாவது சொன்னேன் அப்படின்னா அழுக ஆரம்பிச்சுருவான். அப்புறம் இவனை சமாதானம் பண்ணணும். நம்ம வேலையும் கெட்டு போயிடும். ஏதோ விளையாண்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போகிறதோ வர்றதோ நானும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வெளியில் கழுவி கவுத்து வச்சோம் இல்லையா? அது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இதில் என்னென்ன வைப்பேங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் 2 நாள் சமையல் வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பாக்கி இருக்குது. இந்த கிச்சன் ஜாமான்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சமைக்கிற பாத்திரம்லாம், இதெல்லாம் ஒரு வருஷம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லாத்தையும் அட்டைப்பொட்டியில் வச்சு ஃபுல்லாக செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு போனேன். என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன். அது ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சு, இங்கே ஜூன் மாதம் மழை சீசன் வந்துடும். அப்போ ஒரே பிசு பிசுன்னு உள்ள பூசண மாதிரி வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக ஒட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் கழுவி மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதோட அந்த ஐடியாவை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம புழங்குன பாத்திரம் டம்ப் பண்ணி வைக்கும்போது அதில் பூசண மாதிரி வரத்தான் செய்யுது. அதுவும் மழை சீசன் அப்படின்னா. அதனால் நான் எல்லா பாத்திரத்தையும் அப்படியே அப்படியே எப்படி இருந்துச்சோ, எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ ஜஸ்ட்டு அடுக்கி மட்டும் வச்சுருக்கேன். எப்படியும் திரும்ப வரும்போது இந்த அடித்தட்டெல்லாம் தூசி இருக்கத்தான் செய்யும். ஒன்று ஸ்டிக்கர் வீணாக போச்சு அப்படின்னா மறுபடியும் ஒட்டுற மாதிரி இருக்கும். இல்லை ஜஸ்ட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இரும்பு ஜாமான்லாம் நல்லா சூடு பண்ணி எண்ணெய் போட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அட்டைப்பட்டியில் வச்சுட்டு போகிறத விட அப்படியே எல்லாத்தையும் இருந்த இடத்துலையே வச்சுட்டு போகிறது இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா இப்படி வச்சா தூசி மட்டும்தான் ஆகுது. அதை க்ளீன் பண்ணுறது கூட ஈஸியாக தான் இருக்குது. இப்போது வீட்டில் யாராவது இருக்க போகிறாங்க அப்படின்னா நமக்கு டெய்லி ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும், பூசணம்லாம் வரமாட்டேங்குது. இப்போ ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் இயர் அப்படி தான் பண்ணாங்க. அதனால் பூசணம்லாம் பெருசாக இல்லை, தூசி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அவங்க தான் வீட்டில் இருக்காங்க இல்லையா? ஸோ டெய்லி கிச்சன் ஜன்னலை ஓப்பன் பண்ணி நைட்டு மூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சாலே போதும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் டப்பா, இது உள்ளுக்குள்ளே அடுக்கடுக்காக இருக்குது. இது இருக்க வாங்கவே தோண மாட்டேங்குது. நிறைய பேர் பிளாஸ்டிக் டப்பாவை மாற்றுங்க, மாவுக்கெலாம் மாற்றுங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்போ எடுத்து தூர போட்டுட்டேன். வரும்போது இன்ஷால்லா வேறு ஏதாவது புதுசாக மாடலாக பார்த்து வாங்கலாம். கிச்சன் வேலையை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொட்டி கட்டிடலாம் அப்படின்னு. இந்த பொட்டி கட்டுற வேலை இருக்குது பார்த்தீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் துவைக்கிறது, அப்புறம் வைக்கிறது, இப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. இதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யாரும் எடுக்க மாட்டோம்ல. நீங்கள் எங்கே டூர் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெக்கேஷன் போகிறதா இருந்தாலும் பேக் பண்ணும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி படுக்க வச்சு அடுக்காமல் இந்த மாதிரி இப்படி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி அடுக்குனீங்க அப்படின்னா டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் செட்டு ட்ரெஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா கூட ஒன்றுக்குள்ளே ஒன்று அடுக்கி அடுக்கி நிறையா வைக்க முடியும். உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும்.
நான் வீடியோவில் காட்டுறத வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வெக்கேஷனுக்கு கிளம்புறாங்களா கேட்பாங்க, எடுத்து வச்சுட்டிங்களான்னு. இல்லைப்பா இன்னும் எடுத்து வைக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்ன ஆம்பளை பசங்க தான் இருக்கிறாங்க, ஒரு டிஷர்ட்டு ட்ராக் பண்ணிட்டு எடுத்து அடுக்குனா முடிஞ்சிருச்சு, ஈஸியாக வச்சிடலாம். நாங்களாம் பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கோம், பெரிய பெரிய கவுனு ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கே அவ்வளோ இடம் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியல அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவங்க சொல்லும்போது தான் நான் யோசித்தேன், மற்றபடி எனக்கு அதை திங்க் பண்ணதே கிடையாது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு 80% அங்கேயே வச்சுட்டு வந்துடலான்னு இருக்கேன், திரும்ப எடுத்துகிட்டு வராமல். அதுவும் சாரீஸ்லாம் அந்தமானுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. நான் எங்கேயாவது போனால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அது எங்கேயுமே போடுறதும் இல்லை. சரி இந்த வருஷம் போய் ஊர்லேயே வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா ஊரில் இருந்தால் கூட சாரீஸ்லாம் அதிகமாக போடுறது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தால் கம்மியாகவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரெஸ் நிறையா அங்கே வச்சுட்டு வரதுக்காக தான் நான் பேக் பண்ணியிருந்தேன். இந்த ஹேண்ட்பேக்கோட ரிவ்யூ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஷார்ட்ஸில். இந்த ரேட்டுக்கு செம்ம ஒர்த்து, கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, நமக்கு ட்ராவலுக்குமே ரொம்ப வசதியாக இருக்குது. நான் இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹேண்ட்பேக்கை நான் எடுத்து வச்சேன், ஆனால் வந்து கடைசியில் வெளியில் எடுத்துட்டேன். இதையே ட்ராவலுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிங் பேக் மட்டும்தான் உள்ளே வச்சு பேக் பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கேருந்து பேக் பண்ணுறது தான் வேலை. நான் ஊரில் இருந்தேன் அப்படின்னா எங்கள் பாப்பு நீட்டாக எனக்கு எல்லா பேக்கிங்கும் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே அந்தமானுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு பொட்டி, அது காட்டனாக இருந்தாலும் சரி ட்ராலியாக இருந்தாலும் சரி 15 கிலோ அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியாக குரூப்பாக அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா டோட்டல் வெயிட்டாக போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் சரி ஒரு ஆளுக்கு ஒரு பொட்டின்னு தான் அலோடு. ஒன்று எடுத்து வச்சுட்டு இன்னொன்று வைக்கலாம் அப்படின்னா இவன் உட்காந்துக்கிட்டு அதில் விளையாடுறதும் கதவு மாதிரி சாத்துறதும், நானும் எவ்வளவோ கூப்பிட்றேன், கொஞ்சம் கூட அசர்ற மாதிரியே இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், இந்த பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து தேவையானதெல்லாம் ஒரு சேரில் எடுத்து வச்சுட்டேன். சரி இவனுங்க எப்போ போர் அடித்து வருவானுங்கள்ல, எவ்வளோ நேரம் தான் இதிலே உட்காந்து விளையாட முடியும், சேரில் வச்சுட்டு இவனுங்க வெளியானதுக்கப்புறம் நம்ம அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அடுத்த நாள் தான் நான் அடுக்கவே ஆரம்பித்தேன். அதில் இவன் மட்டும்தான் விளையாடணுமா, அவனை அதட்டுறது பார்த்தீங்களா அண்ணனை, கையை காட்டுறதும் அதட்டுறதும் போய் உட்காருங்கிறதும். இவர் பெரிய மனுஷன் மாதிரி அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்ருக்கான். சில வேலைலாம் வந்து அஸ்வரை வச்சுக்கிட்டே பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை, அது ஒரு ஃபன்னாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பேக்கிங்லாம் வந்து அவன் முழிச்சிருக்கும் போது பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து லாஸ்ட் இயர் கொஞ்சம் இப்படி வருஷம் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த ஜாமானியும் ஊரில் கொண்டு போய் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்த்தாச்சு. ஏன்னா நிறையா திங்ஸ் வந்து அங்கேருந்து வரும்போது தெரியாது, அப்போ வந்து புதுசு தான் குடும்பம் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு தேவையில்லாமல் நிறையா கொண்டு வந்துட்டேன். போன வருஷம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பேக் பண்ண பாருங்க என்னுடைய ட்ரெஸ் வச்சு, அது ஃபுல்லாக நிறையா ஜாமான் வச்சு கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஓரளவு சேர்த்தாச்சு. இப்போது இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இதுலேருந்து கொஞ்சமாக போய் சேர்த்துடலான்னு. கிட்டத்தட்ட ஒரு 90% ஜாமான் கொண்டு போய் ஊரில் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு பெரிய அலுமினியம் குக்கர் இருக்குது, அப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் இருக்குது, இன்னொரு சட்டி இருக்குது. அதெல்லாம் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது எடுத்துகிட்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி டின்னர் செட்டு பீங்கா செட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே சுத்தமாக யூஸ் பண்ணுறதே இல்லை, அப்படியே புதுசாகவே இருக்குது. சரி அங்கே போனாலாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு காட்டன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாமான்லாம் நிறையா எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் எப்பட்றா கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் முக்கால்வாசி போயிருச்சு. அப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொண்டு வந்த கரண்டிலாம் ஏற்கனவே நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் எடுக்கவே இல்லை, அப்படியே புதுசு. சரி அங்கே போய் இன்ஷா அல்லாஹ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நான் முதல்ல பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் அடுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா வெயிட் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே திணிச்சு வச்சுட்டேன். எங்கள் பாப்பா இருந்தால் நீட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கே பாப்பா அடிச்சிட்டாங்க, எம்மா கம்மியாக கொண்டுட்டு வா ட்ரெஸ் எல்லாம், ஏன்னா அப்புறம் இங்கே வேறு வாங்கி கொண்டு போவேன், பேக் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு. இப்போ நான் பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியாக செட்டு, வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக, வீட்டில் ரெஃப்யூஸ்க்கு தனியாக, இந்த மாதிரி தான் 3ஆக பிரித்து வச்சுருப்பேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக 3 பாகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா அங்கே போய் இப்போ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்லாம் வாங்க முடியாது இல்லையா, இருக்கிறத போட்டு விடலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது என்னுடைய ட்ராலி வந்து ரிட்டன் வரும்போது கம்மியாக தான் வரும், அதில் புதுசாக வாங்குறதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி வச்சுட்டு தம்ஸ்அப் வேறு காட்டணுமா இவனுக்கு, ஃபஸ்ட்டு டேக்கு செகண்ட் டேக்குன்னு சொல்லிட்டு இது வேறு டேக்கு எடுத்துக்கிட்டே இருந்தான். ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் பொட்டிலாம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் அஸ்பர் துணி மட்டும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும், அது அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கிங் வேலையை அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் கிச்சன் வந்திருக்கேன். நம்ம பெரிய பெரிய பாக்ஸாக கழுவி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ்லலாம் இங்கே இருக்கிற அந்த கரண்டி, அப்புறம் சின்ன சின்னதாக அந்த பிளேட்டு பீர்ஸுன்னு நாங்கள் சொல்லுவோம், வேறு என்ன பேர் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. அந்த சின்ன பிளேட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள், சைட் டிஷ் இந்த ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வைக்கிறது,
அந்த மாதிரி இருக்கிறது, தாளிப்பு கரண்டி, வடி, அப்புறம் சின்ன சின்ன கிண்ணம், அது எல்லாத்தையும் இந்த பெரிய பெரிய பாக்ஸில் எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் நல்லா கழுவி காய வச்சுட்டேன். ஈரம் இல்லாமல் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய டப்பாக்குள்ளே சின்ன சின்ன பாத்திரம், கரண்டி இந்த மாதிரிலாம் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டா திரும்ப வரும்போது இதெல்லாம் கழுவிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதுல்ல. இந்த டப்பாவோட மூடி மட்டும் தூசியாக இருந்தால் கூட அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய வேலையாக தெரியாது. அதே மாதிரி அந்த கட்லரிலாம் அந்த டப்பாக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சா அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டேன். ஒரு கரண்டி, அப்புறம் டீ வடி அதெல்லாம் வந்து வெளியிலே வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு நாள் குக்கிங் இருக்குது. சாப்பாட்டு அரிசிலாம் வெளியிலே தான் வச்சுட்டு போயிடுவேன். அது அப்படியே தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் இப்படி வைக்கணும்னு இல்லை, எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுட்டு போகலாம். அதுதான் என்னுடைய ஐடியா. அந்த மாதிரி பெரிய பெரிய டப்பாலெலாம் உள்ளுக்குள்ளே சின்ன பாக்ஸ் போகுது பார்த்தீங்களா, அது மூடி தனியாக, டப்பா தனியாக, அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். அது ரிட்டன் வரும்போது நம்ம அப்படியே ரீஃபில் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுட்டேன். இந்த மாதிரி டப்பாலெலாம் வந்து நான் ஊர்லேருந்து 24 கேரட் ரைஸ் வச்சுருப்பேன்ல, பலவு சோறுக்கு, பிரியாணிக்கெலாம். அந்த அரிசி, இடியாப்ப மாவு, அப்புறம் ராகி மாவு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் படையான்னு சொன்னேன் இல்லையா, அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்காக தான் இந்த பாக்ஸ்லாம், பெரிய பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி நாள் தான் இந்த மசாலா டப்பாவில் கை வச்சேன். இது வந்து அடமாங்காய், ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அடமாங்காய், அப்புறம் பூவா போட்டு கொடுத்த மாங்காய் ஊறுகாய், அப்புறம் சுக்கு காப்பி தூள், அப்புறம் கீரை வடகை மாதிரி ஒன்று செய்வோம், சிப்ஸு மாதிரி இருக்கும் நல்லா மொறுமொறுன்னு. அது 4யும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், மசாலா பாக்கெட், மசாலா டப்பாலாம் இருக்குது பாருங்கள், இந்த காலி பண்ண கண்டெய்னரில் உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா இப்படி வைக்கும் போதும் அதில் தூசி வராது. ஸோ இந்த கண்டெய்னர் உள்ளே சுத்தமாக தூசி போகாது. இதை கவர் பண்ணுறதுனால அந்த பிசு பிசுப்பும் ஆகாது, அந்த பூசணமும் வராது. இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இன்னொரு கண்டெய்னர் காலியாக இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து 5.5 பெட்டியும் ஸ்பைஸ் பாக்ஸ் இருக்குது, அதுவுமே உள்ளே வச்சுட்டேன். அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வெளியில் வைக்கிறது தான். அதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு தேவையே கிடையாது. அதெல்லாம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய மீதி மளிகை ஜாமானை வைக்க போகிறேன். ஒன்று துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகை, பயறு வகை, அப்புறம் சிறுதானிய வகைலாம் இருக்குது பார்த்தீங்களா, கம்பு, கேழ்வரகு, கருப்பரிசி, சகப்பரிசி, அது எல்லாமே வெளியில் வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வண்டு வந்துடும், பூச்சி வந்துடும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தனித்தனியாக வச்சுட்டு பிரித்து வச்சுருக்கிறதெல்லாம் சுருட்டி அந்த ஒரே டப்பாவில் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, இந்த கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து பாக்ஸாக வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரிட்ஜ் அடைக்கும். இந்த பேக்கெட்டில் கருப்பு உளுந்தை கொட்டிட்டு அந்த வெள்ளை உளுந்து டப்பாவுக்கு உள்ளேயே வச்சுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியான பாக்ஸில் நிறையா பொருளை ஸ்டோர் பண்ணணும். அது ஸ்டோர் பண்ணும்போது வித்தியாசமாக அதாவது டிஃப்ரெண்ட் இருக்கணும் இல்லையா, அதுக்காக இன்னொரு பை போட்டு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பூங்கார் அரிசி இருக்குது பாருங்கள், எதுவுமே வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ்லாம் ஃபுல்லாகிருச்சு. இப்போ இதுக்கு மேலே நமக்கு கேப் இருக்குல்ல, அப்புறம் அது பேர் என்னது, எனக்கு வேறு வாயில் வரலையே, இது என்னமோ நமக்கு நாமே சீரீஸ்லேயே நான் காட்டியிருப்பேன். இது ஏதோ ஒரு அந்த சதக்குப்பை, அதையுமே வந்து இந்த பூங்கார் அரிசிக்கு மேலே வச்சுட்டேன். ஏன்னா இடம் இருக்குல்ல, அதோட அந்த உளுந்து மாவு, வெந்தயம்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா எனக்கே தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இல்லை இடம் இருக்குது, ஃப்ரிட்ஜிலே வச்சிடலாம். அப்புறம் ஓட்ஸுமே கட்டாயம் வெளியில் வச்சா வண்டு வந்துடும். இந்த பிராண்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நட்ஸில் ஏதாவது பவுடர் மாதிரி இல்லைனா ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லாம் வச்சுருந்தா அதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது தான். ஊருக்கு போகிற ஜோறு, அம்மா வீட்டுக்கு போகிறோங்கிற குசியில் ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. போக போக பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை பார்த்து வச்சுட்டு போகணுமா, திரும்ப வந்து வேறு எல்லாத்தையும் சரி பண்ணணுமே, பேசாமல் இங்கேயே இருந்திருக்கலாமோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எவனாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ஏதாவது டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லைன்னு வந்துச்சுன்னா இல்லை எவ்வளோ வேலை பண்ணாலும் பார்த்துட்டு ஊருக்கே கிளம்பிடலாம், விட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிது. இவங்க எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நான் அந்த மாதிரிலாம் அங்கே அழைச்சிட்டு போகிறேன், இங்கே அழைச்சிட்டு போகிறேன், சுற்றி பார்க்கலாம், அந்த தீவுக்கு போகலாம் அப்படின்லாம். இல்லைப்பா, நான் எங்கேயும் வரல, என்னை விட்டால் போதும், ஊருக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால் தான் அடுத்த வருஷம் வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலைனாலும் பரவாயில்ல பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே தான் இருந்தேன். ஏன்னா கடைசியில் கொஞ்சம் எனர்ஜி லோவாயிருச்சு. நான் இப்போ எடுத்து வைக்கிறத மட்டும் தானே உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்கு இடையில வந்து காலை சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, நைட்டுக்கு சாப்பாடு, இவனுங்க பஞ்சாயத்து, அது இதுன்னு இடையில வந்துக்கிட்டே இருக்குமா, அது வேறு ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கணும், அதுக்கு இடையில இதையும் பண்ணணும். இப்படிங்கும் போது தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. எப்போதுமே வெக்கேஷனுக்கு போகிறோம், இல்லைனா வெளியூர், இல்லைனா டூர் மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வைக்கவே கூடாது, அதை ஓட விட்டு தான் போகணும். அது ஓடுறது ஏன் சும்மா ஓடுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ பொருளை உள்ளே தூக்கி வைக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இருக்குது, அது நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ சமைச்சேன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நட்ஸ் பவுடர், மக்கானா பவுடர், அது எல்லாத்தையுமே பயிறு எல்லா வகையுமே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு. இடமும் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, அப்படியே முடிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளிக்கிழமை, மறுநாள் சனிக்கிழமை நாங்கள் கிளம்புறோம். அதுவும் மதியானம் ஃப்ளைட்டு. காலையில் பசியார பண்ணணும், மதியானம் சாப்பாடும் சமைக்கணும். ஏன்னா நாங்களும் சாப்பிட்ணும், இவங்களும் ஹஸ்பண்டும் வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க.
அந்த மறுநாள் வேலை பார்த்ததுக்குண்டான பாத்திரம் மட்டும் இந்த பேஸ்கெட்டில் சேர்ந்துருக்கும். மற்றபடி கிச்சன் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு சமைக்கவே தெரியாது. அதனால் வச்ச பொருள், வச்ச பாத்திரம் அதே இடத்துல தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து அந்தமான் கிச்சன் பார்க்கலாமா? நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம். அடுத்து வரக்கூடிய ட்ராவல் விலாக் இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்சமான ஹார்ட்ஸ் நிறையா கொடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.